இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு. இது சாதத்தோடையும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 20 சின்ன வெங்காயத்தை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 10 போல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும். நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதில் பெரிய தக்காளியாக 3 சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு பல்ஸ் போர்டில் போட்டு எடுத்துருக்கிறேன். அதையும் இதிலே கலந்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை வாடை போகும். மீடியம் லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு 2.5 கப் தண்ணி நான் அதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்துடலாம். உப்போட அளவுன்னு பார்த்திங்கனாக்கா 1.5 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்து நல்லா அரைச்சி அதை இப்போ நான் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. இப்போது நம்ம மீனை ஒன்றா சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 400 கிராம் மீன்க, பாறை மீன். இப்போ இதை ஒன்றா சேர்த்துடலாம். தலை வால் மட்டும் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். ஒரு பீஸ் உடம்பு பீஸ் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு தயார். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.